டேய் ஆப்பிளு, iPhone 16ன்னு பேரு வச்சே தவிர கொஞ்சமாவது வந்து ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கலாம். SE சீரிஸோட பிரைஸ ஏத்தணும்னு பிளான் பண்ணி 16 சீரிஸ்ல ஒரு மாடலா $599க்கு வந்து இந்த 16E வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா SE சீரிஸ வந்து யாரும் வந்து $600 குடுத்து வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இப்ப 16Eன்னு பேர் வச்சதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம என்ன எல்லாருமே வந்து 16ஓட பேஸ் மாடலோட பிரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கம்பேர் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு $200 வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு, இத விட பெட்டர் ஸ்பெக்ல இருக்கக்கூடிய 16 வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப குழப்பி விட்டுருக்கானுங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் நமக்கு தான் தெரியும் நம்மளோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து இந்த 16E வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து இப்ப இருக்கிற லைனப்ல வந்து லோ பட்ஜெட்ல புது iPhone 8 ஜிபி ரேம், 120 ஜிபி வந்து ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒயிட் கலர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரி பேக்கப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. 2 வாரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸேஃப் யூஸ் பண்றதில்ல, ஏர்டெக் இல்ல. ஸோ என்னதான் ஃபீச்சர்ஸ் வந்து 1000 வந்துட்டு இருந்தாலுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போறது என்னமோ பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப், ஒரு கேமரா அவ்வளவுதான் இருக்கும் பெருசா. ஸோ எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் வந்து வரத்தான் போகுது. இப்போதைக்கு இந்த ஃபோன் எனக்கு வந்து ஓகேவா தெரிஞ்சது. நீங்க என்ன ஐபோன் மாடல் வந்து இப்ப கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.